ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. சமீபத்தில் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். குரட்டை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வைட்டமின் டி குறைபாடும் சேர்ந்தே இருக்குது. இந்த வைட்டமின் டி குறைபாடுனால கூட குரட்டை மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத நான் சமீபத்தில் படித்தேன். ஸோ இந்த குரட்டை அப்படிங்கிறது நைட்டில் மூச்சு திணறல் உருவாகிற அளவுக்கு ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான தீவிரமான பிரச்சனைகளை கூட உருவாக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரட்டை எதனால் உருவாகுது, இதை எப்படி சரி செய்யலாம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த குரட்டைங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். நம்ம நார்மலான டே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ அந்த டைட்டாக இருக்கும் பொழுது நம்மளுடைய சுவாச குழாய் நல்லா விரிவடைஞ்சிருக்கும். அப்போது நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது அது ஈஸியாக நம்மளுடைய நுரையீரலுக்கு போயிடும். ஆனால் நைட் நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது அதுவும் நமக்கு கழுத்து பகுதியில் நிறைய தசைகள் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். ரிலாக்ஸ் ஆகிட்டு அது நம்மளுடைய சுவாச குழாயை அழுத்தும் பொழுது அந்த ஏர் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப கம்மியாகிடும். அந்த கம்மியான ஸ்பேஸுக்குள்ளே காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வரும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு விசில் சவுண்டு மாதிரி கேட்குறது. அதுதான் குரட்டை மாதிரியான ஒரு சவுண்டாக நமக்கு கேட்குது. இது எந்தெந்த காரணங்களால் வரலாம் அப்படின்னா, ரொம்ப காமனான விஷயம் உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக கழுத்து பகுதியில் நிறைய தசைகள் இருக்குது. இந்த டபுள் சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி கழுத்தும் உடம்பு ஒட்டின மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு கழுத்து பகுதியில் மசில்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நைட்டில் தூங்கும் பொழுது இந்த தசைகள்லாம் தளர்வடைஞ்சு உங்களுடைய சுவாச குழாய்களை போய் அழுத்துறதுனால உங்களுக்கு குரட்டை மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ரெண்டாவது, வயதான ஒரு காலகட்டத்தில், ஸோ யூஸ்வலாகவே நமக்கு வயதாகும் பொழுது நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே ரொம்ப தளர்வடைஞ்சிரும். கொஞ்சம் வயதான நபர்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த தசைகள் தளர்வடைகிறதுனால குரட்டை சவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மூணாவது, ரொம்ப காமனாக நம்ம நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு மூக்கு அடைப்பு இருக்குது டாக்டர், மூக்கில் இருக்கக்கூடிய இந்த நடுத்தண்டுங்கிறது வளைஞ்சிருது, டீவியேட்டட் செப்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி செப்டல் டீவியேஷன் இருந்தது அப்படின்னா நமக்கு காற்று உள்ளே போகும்பொழுது ஒரு பகுதியில் அடைப்பு இருக்கிறதுனால அந்த பகுதியில் போகும்பொழுது உங்களுக்கு நல்ல சவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் மூக்கடைப்பு இருக்கிறதுனால, நேசல் பாலிப் இருக்கிறவங்களுக்கும் இந்த குரட்டை மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது, பிபியோட அளவு அதிகமாக இருக்கிறது, இது கூட உடல் பருமனும் இருக்குது அப்படின்னா அவங்களோட ரத்த ஓட்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு குரட்டை மாதிரியான பிரச்சனைகள், முக்கியமாக அவங்களுக்கு நைட்டில் தூங்கும் பொழுது அந்த தசைகள் எல்லாமே நல்லா இறுக்கமாயிடும். கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே ரொம்ப இறுக்கமாயிடும். இது மெயினாக அவங்களுக்கு பிபியும் அதிகமாக இருக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் கூட உடல் பருமனும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரட்டை மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, கூடுதலாக தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு சிம்டமாக இருக்கும். குரட்டை அப்படிங்கிறத அவங்க, ஏன்னா கொலஸ்ட்ரால்லாம் அவ்வளோ சீக்கிரமாக எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு தலை சுற்றல் வர்றதோ இல்லை எப்போவாவது ஒரு பிளட் செக்கப் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். பட் குரட்டை விடுறங்கிற ஒரு சிம்டமை அடிக்கடி டாக்டரை பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு அது கூட தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தனால கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், இதுதான் மூளைக்கு மெயினாக இரத்த ஓட்டத்தை கொண்டு போகக்கூடியது. ஸோ இந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு படிய ஆரம்பிச்சிது அப்படின்னா குறைவான இரத்த ஓட்டம் தான் மேலே போகும். ஸோ அப்போ கழுத்து சுற்றி இருக்கக்கூடிய தசைகளுக்கு இரத்த ஓட்டம் கம்மி ஆகிறதுனால அது தளர்வடைஞ்சு இதனால் குரட்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு குரட்டைங்கிற ஒரு சிம்டம் சொல்லுவாங்க, கூடுதலாக தைராய்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் 400க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளில் தளர்வை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி அங்கே ரத்த ஓட்டத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நமக்கு குரட்டை வர்றதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்குது. சமீபத்தில் நான் படித்த விஷயம் பார்த்திங்கன்னா வைட்டமின் டி குறைபாடு. நிறைய பேருக்கு இன்றைக்கி சன்லைட் எக்ஸ்போஷரே கிடையாது. ஸோ காலையில் 6 மணிக்கு, இன்னும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளே பார்த்திங்கன்னா 7 மணிக்கு போயிட்டு மதியானம் 3 மணி 4 மணிக்கு வராங்க. ஸோ இந்த டைமில் அவங்க
அவங்க உடம்புல சன்லைட்டே வந்து படுறதில்ல. ஸோ சன்லைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா வைட்டமின் டி குறைபாடு இருக்குது. வைட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படின்னா நம்மளால் கால்சியமை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ண முடியாமல் இந்த தசைகள் வந்து பலகீனமாகுது. ஸோ நிறைய பேருக்கு இந்த வைட்டமின் டி குறைபாடுனாலையும் இன்றைக்கு குரட்டை மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வைட்டமின் B12 குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். ஏன்னா வைட்டமின் B12 அப்படிங்கிறது நரம்புகளுக்கான மிக முக்கியமான ஒரு வைட்டமின். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ரத்தமும் வந்து ரத்த சோகை வராமல் இருக்கணும்னா வைட்டமின் B12 வந்து நமக்கு தேவை. இந்த ரெண்டும் வந்து நமக்கு குறைபாடு ஆகிறதுனால வைட்டமின் B12 நிறைய சைவம் சார்ந்த உணவுகள் மட்டும் சாப்பிடவங்களுக்கு கூட இந்த குரட்டை மாதிரியான பிரச்சனைகள் வைட்டமின் B12 குறைபாடுனால வந்து வருது அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ குரட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் கிடையாது, அது ஒரு வகையான அறிகுறி. அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுடைய சைனஸ் ஏரியாக்கள்லையோ மூக்கு தண்டுவடத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்காங்கிறத பாருங்கள். ஒருவேளை உடல் எடை அதிகமாக இருந்தது அப்படின்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கொலஸ்ட்ராலை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிபியோட அளவு, இதயத்தில் வந்து செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாகவே வந்து சின்ன வயசுலேருந்து நரம்புகளில் வந்து ஒரு பாதிப்பு வந்து இருக்குது, ஃபிட்ஸ் வரக்கூடிய நேச்சர் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து குரட்டைங்கிறது ஒரு அறிகுறியாக கூட வந்து தெரியும். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் நைட்டில் வந்து தசைகள்லாம் வந்து தளர்வடைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த குரட்டைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவங்களுடைய நரம்புகளில் வந்து பலகீனமாக இருக்கும். இன்னும் மது பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க தண்ணி அடிச்சுட்டு தூங்குவாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மது அப்படிங்கிறது தசைகளை வந்து தளர்வாக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து நைட்டில் குரட்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால் குரட்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தசைகளை வந்து பலப்படுத்தணும். தசைகளை பலப்படுத்துறதுக்கான பயிற்சி முறைகளை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். உடல் எடை அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் குரட்டைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அந்த நேசல் பாத்வேயை கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சில வகையான மெஷின்ஸ் வந்து இருக்குது. அந்த மெஷின்ஸ் வச்சுட்டு வந்து அவங்க தூங்க போவாங்க. ஆனால் பெர்மனண்ட்டாக நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்தணும். இதற்கான எளிமையான சில பயிற்சிகள்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த பயிற்சிகளெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட வந்து ஆலோசனை எடுத்துகிட்டு அந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி குரட்டை பழ தைலம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும், சித்த மருந்துகளில் வந்து அது உண்டு. ஸோ அந்த தைலத்தை வந்து நம்ம தேய்ச்சி வந்து குளிக்கும் பொழுதும் நமக்கு அந்த கழுத்து பகுதியில் வந்து தசைகள் எல்லாமே வந்து நல்லா பலமடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனாலும் கூட என்ன மூல காரணம், ஒரு சைனஸ் இருக்குன்னா சைனஸை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஃபாலோ பண்ணணும். உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சிகள், கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகள், ரத்த அழுத்தத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள், இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே இந்த குரட்டைங்கிற அறிகுறியை வந்து நம்ம வந்து சரி செய்யலாம். ஸோ இன்னைக்கு இந்த குரட்டைங்கிற மிகப்பெரிய பிரச்சனை எதனாலலாம் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதற்கான சிகிச்சை முறைகளை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது சரியாகலைன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோட அறிகுறியாக தான் வந்து இந்த குரட்டைங்கிற ஒரு உங்களோட ஒரு சிம்டமாக வந்து தெரியுது. ஸோ அதை நம்ம வந்து சரி பண்ண வேண்டியது அவசியம். ஸோ உங்களுக்கும் குரட்டை மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. என்னென்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.